ஸோ OnePlus வந்து அவங்களோட மிட்ரேஞ்ச் ஃபோனான OnePlus Nord இன்னும் கொஞ்சம் நாளாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட ப்ரீ ஆர்டர் வந்து ஆல்ரெடி அமேசானில் முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபோன் வாங்கணும்னா லான்ச்சுக்கு அப்புறம் தான் உங்களால் வாங்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஃபோனை ஏன் வாங்கணும், யார் யார் இந்த ஃபோன் வாங்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹலோ கைஸ், நான் தான் சுபாஷ் MV. நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு பிளர் ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் அந்த ஃபோனோட லே அவுட் தவிர அதில் கொடுத்துருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே OnePlus Nordோட ஸ்பெக்ஸ் தான். ஸோ இப்போ அஃபிஷியலாக OnePlus Nordோட ஸ்பெக்ஸ் இதுதான் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபோனோட டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச்ல ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேங்கிறதால இந்த ஃபோனுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இந்த ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 அண்ட் இந்த ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 408. அண்ட் ரெண்டாவது கேமரா பற்றி பார்ப்போம். ரியர் கேமரா வந்து 48 மெகா பிக்சலில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவைட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு டெப்த் சென்சர் 5 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு மேக்ரோ லென்ஸ் வந்து 2 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப். மெயின் கேமரா வந்து 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு 105 டிகிரியில் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு வந்து Snapdragon 765G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5Gயோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு ரேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று வந்து 8GB இருக்குது, இன்னொன்று வந்து 12GB இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ்லேயும் 2 வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. அடுத்ததான் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனுக்கு வந்து 4115 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜிங் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ப் சார்ஜிங்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் ரெகக்னேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸில் வந்திருக்கு. அது என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்பிள்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, கிரே ஆனிக்ஸ் அண்ட் கிரே ஆஷ். ஸோ இதுதான் அந்த 3 கலர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பெக்ஸ்லேயே ஒரு ஹைலைட்டான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான். கேமரா வந்து 48 மெகா பிக்சலாக இருந்தாலுமே அதில் அவங்க சோனியோட லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து எந்த விதத்துலேயும் நம்மளை ஏமாத்தாது. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து அஃபிஷியலாக இன்னுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. நம்ம ஒரு எஸ்டிமேஷனாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஒரு 25,000 வச்சாலுமே அந்த ப்ரைஸ் கட்டில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ரெட்மி, ரியல்மி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. நான் வந்து இப்போது OnePlus Nord தான் நீங்கள் வாங்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. நான் வந்து இந்த OnePlus Nordையும் மற்ற ரெட்மி, ரியல்மி மாதிரி ஃபோன்ஸையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி யார் யார் எது வாங்கணும்னு சொல்கிறேன். ஸோ ப்ராசஸர் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ரெட்மியோட K20 Pro ஆகட்டும், ரியல்மியோட X3 ஆகட்டும், இந்த 2 ஃபோன்ஸுக்குமே OnePlus Nord விடைக்கும் நல்ல ப்ராசஸர் இருக்குது. ஸோ என்னதான் OnePlus வந்து ப்ராசஸர் வைஸ் அடி வாங்கியிருந்தாலுமே OnePlusங்கிற கப்பலை மூழ்க விடாமல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரெட்மி, ரியல்மி நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே டைம் நீங்கள் OnePlus Nord வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். உங்கள் ஃபோனை வந்து சாஃப்ட்வேர் வைஸ் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து OnePlus ஃபோன் வாங்குங்க. மற்றபடி எனக்கு அப்டேட்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல, என் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்ல ஸ்பீடான ஒரு ப்ராசஸர் அந்த மாதிரி வாங்கணும்னா மட்டும் நீங்கள் வந்து ரெட்மியோ, ரியல்மியோ வாங்கிக்கலாம். நான் சொன்ன இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வெறும் என்னோட எஸ்டிமேஷன் மட்டும்தான். ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து லான்ச் ஆகும்போது தான் தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus வந்து நாடை வந்து அவங்க ஒரு சீரீஸாக லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாடுக்கு அப்புறம் Nord Lite, Nord 2 இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த OnePlus Nord அப்படிங்கிற சீரீஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் கீழே லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த OnePlus Nord வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இன்னொரு வீடியோடு உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.